மனுஷரால் ஒடுக்கப்பட்டு ஒரு தாழ்வான நிலையில இருக்கும்போது கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவார், நீ மேலே எழும்பி வா, லிஃப்ட் them up ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாராம். 18 வயதில் தன்னுடைய கை கால்களை செயல்பாட்டை இழந்த ஒரு பெண், ஜோனி எரிக்சன் என்று சொல்லி பெயர், அமெரிக்காவிலே அவர்கள் வாழ்கிறார்கள். தன்னுடைய 2 கையும் காலும் அவர்கள் செயலிழந்து போன பிறகு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று 18 வயது வாலிப பெண்ணாக யோசித்தாள். ஆனால் கடவுள் அவளுக்கு கிருபை பாராட்டினார். வாயிலே பேனாவை பிடித்து அவள் எழுதுவதற்கும் அவள் பெயிண்ட் செய்வதற்கும் அவளுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். நடந்தது என்ன? அவளுடைய ஓவியங்கள் உலக பிரசித்தி பெற்றவைகளாக மாறிவிட்டது. ரொம்ப பெரிய ஒரு ஓவியனாக அந்த மகள் எழும்பினால் இன்றைக்கு கர்த்தருக்கு 71 வயதிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். ஜோனி எரிக்சனை போல இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தோல்வி அடைந்து தாழ்ந்த நிலைமையிலே ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் யோபு 22:29 காண்பிக்கிறார். When people are brought low and you say lift them up, then he will save the downcast. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். உங்களையும் உயர்த்தும்படி உங்களுடைய வாழ்வின் தாழ்விடங்களிலிருந்து ஒடுக்கப்பட்ட, கணவனால் கைவிடப்பட்ட, கடனால் ஒடுக்கப்பட்ட, வியாதியால் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திடப்படுத்தி மேலே தூக்கி கொண்டு வரப்போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இழந்தவைகளை திரும்பி தரப்போகிறேன். உங்களை உயர்ந்த கண்மலையின் மேல் உயர்த்துவேன். ஆண்டவர் திடப்பட கடவர்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் இங்கிலீஷ்ல lift them up. God says lift them up. Lift them up in the office. Lift them up in the community. Lift them up in the society. God will lift your finance. God will lift your family. God will lift your head in the office. And God will make you shine. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க. God bless you. Have a wonderful day.